இன்னைக்கு எல்லாம் பார்த்துருக்கீங்க, உயர்நீதிமன்றத்தில் எங்களுடைய தலைவர் அஃபிடவிட் சார்பாக ஒரு வழக்கு ஒன்று பதிவு செய்யப்பட்டது. அந்த அஃபிடவிட்டே வந்து தப்பான ஒரு அவங்க பெட்டிஷனை வந்து தவறான தகவலை வச்சு பெட்டிஷன் ஃபைல் பண்ணப்பட்டிருக்கு. நாங்கள் முதல் அஃபிடவிட்டை ஒன்று ஃபைல் பண்ணியிருந்தோம். ஸோ அதில் ஒரு சில எஃப்ஐஆர் எல்லாம் விடுபட்டு போயிருந்துச்சு. அந்த எல்லாம் நம்பர்ஸ் எல்லாம் சரி பண்ணி நாங்கள் திரும்ப ஃபைல் பண்ணியிருந்தோம். ஃபஸ்ட்டு அஃபிடவிட் என்ன ஃபைல் பண்ணியிருந்தோமோ அதையும் அப்புறம் ரெண்டாவதும் அவங்க இதை எடுத்து போட்டாங்க. அதுவும் அசையும் சொத்துக்கும் அசையா சொத்துக்களில் டிஃப்ரென்ஸ்லாம் இல்லை. ஸோ அஃபிடவிட்டில் தவறான தகவலோடு இருக்குது. இன்னொன்று அதெல்லாம் இன்றைக்கி அது மாதிரியான பெட்டிஷன்ஸ் எல்லாமே எல்லாருடைய நிறைய பேருக்கு அது மாதிரியான பெட்டிஷன்ஸ் ஃபைல் பண்ணினாங்க. ஸோ எலெக்ஷன் கமிஷன் இந்த அஃபிடவிட் டிஃப்ரென்சஸ்க்கு வந்து ஃபார்ம் 26க்கு ஏதாவது இஷ்யூனா அவங்க வந்து தனியாக தான் ஃபைல் பண்ணணும். இங்கே ஃபைல் பண்ணக்கூட எலெக்ஷன் கமிஷன் தான் பண்ணணும்னு சொல்லி எல்லாத்தையும் டிஸ்கஸ் பண்ணியிருக்காங்க. பட் இதுக்கு மட்டும் அவங்க வந்து இந்த டிஃப்ரென்ஸை அவங்க தவறான தகவலோட அந்த விக்னேஷ்ன்ற ஒரு நபர் வந்து ஃபைல் பண்ணியிருக்காரு. ஸோ அதை வந்து கண்டிப்பாக டிஸ்கஸ் பண்ணணும்னு நாங்களும் கேட்டுக்க போகிறோம். ஏன்னா தவறான தகவல் வச்சு பண்ணியிருக்காங்க. நிறைய செய்தி நிறுவனங்கள் அந்த அஃபிடவிட்டை என்னென்னு பார்க்காம, அதாவது அந்த ரிட் பெட்டிஷனை என்னென்னு பார்க்காம நிறைய பேர் வந்து சொத்து மறைக்கப்பட்டதா அப்படிலாம் வந்து நிறைய கார்டு போட்டிருக்குங்க. இது கண்டிப்பாக வந்து தேர்தல் சமயத்தில் தவறான தகவலை பொய் செய்தியை திமுக என்ன சொல்கிறாங்களோ அதையே செய்தி நிறுவனங்கள் பரப்புகிற மாதிரி இருக்குது. ஏன்னா திமுக வந்து என்ன மாதிரியான ஒரு ஒரு இன்ஃபர்மேஷன் வரணும், நியூஸ் வரணும் அப்படின்னு நினைக்கிறாங்களோ அதையே வந்து செய்தி நிறுவனங்களும் வந்து கண்ணை மூடிக்கிட்டு பதிவு செய்கிற மாதிரியே இருக்குது.